உங்கள் டேஸ்ட் வேற லெவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம சைவ சொரா புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சைவ சொரா புட்டுன்னு சொன்னதும் என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அது புடலங்காய் தான். புடலங்கால எல்லாருமே கூட்டு, பொரியல், புடலங்காய் ரிங்ஸ்னு பண்ணியிருப்பாங்க. நான் இந்த புடலங்காவை வச்சு இன்னைக்கு சொரா புட்டு ஸ்டைல்ல புட்டு மாதிரி நான் செய்ய போறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல், இது எல்லாமே பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கடுகு, உளுந்து, சீரகம் இதை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி இந்த பதத்தில் உங்களுக்கு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரொம்ப நரநரனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். 1/4 கிலோ அளவுக்கு புடலங்காவையும் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, சீரகம் இது 3த்தையும் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலையை போடுங்க. அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ள சேர்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3யும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அடுத்தது பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கும் போதே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காயும் இதோட சேர்த்துடலாம். புடலங்காவை ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தோடையும் சேர்ந்து எண்ணெயில் நல்லாவே இது அப்படியே வதங்கி வரும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்ச மாதிரி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஆவிலேயே வேக விட்டுடலாம். இப்போ இது 3/4 பதத்துக்கு இப்போ இது வெந்துடும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்மளுக்கு சுண்டி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிட்டேயே இருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் சேர்த்துட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுருங்க. உதுத்து ஃபுல்லாக புடலங்காவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடணும். நல்லா மேஷ் பண்ணிட்டு இது ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த கடலை மாவை நல்லா வதங்கணும்.
இப்போ இந்த டைம்ல வந்து இதை நம்ம மூடி வைக்க கூடாது. மூடி வைக்காமையே வந்து அப்படியே தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஓரளவு ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை இதை சுற்றி நம்ம ஊற்றி இன்னமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இன்னும் நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குனால அவசரப்படாம நிதானமா நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சொரா புட்டு எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவு நம்ம சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வந்து ஃப்ரை ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சைவ சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டேஸ்ட் வேற லெவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.